வணக்கம். சுவாரஸ்யமான ஒரு சிறுகதை. கதையின் பெயர் வைராக்கியம். வாழ்க்கையில் அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவரால் அவமானப்பட்டு இருப்போம். அந்த சமயத்தில் சில பேர் அந்த அவமானத்தையே நினைத்து நினைத்து கூனி குறுகி ஒரு மூலையில் ஒடுங்கி போய் இருப்பர். சில பேர் பழிக்கு பழி வாங்க கிளம்பி விடுவர். சில பேர் மட்டும்தான் அவமானத்தை கண்டு அடங்கி போகாமல் அதையே சவாலாக எடுத்து வைராக்கியத்துடன் முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். அதுதான் சரியானதும் கூட. இதில் நீங்கள் எந்த ரகம் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த மூன்றாவது ரகமான அவமானத்தை வைராக்கியமாக எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவது பற்றிய ஒரு குட்டி கதைதான் இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். இதுவும் ஒரு புராண கதைதான். வாங்க பார்க்கலாம். அதற்கு முன் தமிழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பூமியில் ராமர் பிறந்தது தசரதனின் வைராக்கியத்தால் தான் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், தசரதருக்கு குழந்தையாக ராமர் பிறக்க வேண்டும் என்று இந்த உலகமே காத்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் இங்குள்ள கஷ்டங்கள் நீங்கும் என எதிர்பார்த்தது. ஆனால் அவர் எப்போது பிறப்பார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த சமயத்தில் தசரதனை தேடி நாரதர் வருகிறார். நாரதர் வந்தாலே ஏதாவது ஒரு கலகம் நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம். ஆனாலும் அவரது கலகம் நன்மையில்தான் முடியும். தசரதரிடம் உனக்கு ஒரு செய்தி தெரியுமா என கேட்கிறார் நாரதர். என்ன விஷயம் நாரதா என்கிறார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி தேவலோகத்திற்கு செல்கிறாய். அங்கே உன்னை நல்லபடியாக வரவேற்கிறார்கள். உன்னை பிரியமாய் அழைத்து உன்னை தன் அரியாசனத்திற்கு அருகிலேயே அமர வைக்கிறார் தேவேந்திரர். நீயும் தேவேந்திரனுடன் மகிழ்ச்சியாக பேசிவிட்டுத்தான் வருகிறாய். ஆனால் நீ வந்த பின் அங்கு என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என கேட்கிறார் நாரதர். என்ன நடக்கிறது கூறுங்களேன் என்கிறார் தசரதர். நீ தேவேந்திரனிடம் பேசிவிட்டு வந்த பிறகு நீ அமர்ந்திருந்த அரியாசனத்தை தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறார்கள். நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தமில்லாத ஆளா என்கிறார் நாரதர். தசரதருக்கு இதை கேட்டதும் மிகவும் அவமானமாக இருந்தது. அப்படியா செய்கிறார்கள் என கேட்கிறார் தசரதர். ஆமாம், வேண்டுமென்றால் நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீயே சோதித்து பார்த்துக்கொள் என்கிறார் நாரதர். உடனே புறப்பட்டு தேவலோகம் செல்கிறார் தசரதர். அங்கே வழக்கம் போல் இவரை அழைத்து உட்கார வைத்து பேசுகிறார் தேவேந்திரன். சரி, நான் கிளம்புகிறேன் என புறப்படுகிறார் தசரதர். வாசல் வரை வந்து வழியனுப்பி செல்கிறார் தேவேந்திரர். வெளியே கொஞ்ச தூரம் மறைந்து இருந்து உள்ளே எட்டி பார்க்கிறார் தசரதர். நாரதர் சொன்னது போலவே தசரதர் அமர்ந்திருந்த ஆசனத்தை 2 தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்துகிறார்கள். இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தேவேந்திரனிடம் போய், நான் அமர்ந்திருந்த இருக்கையை சுத்தம் செய்கிறாயே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா என்று கேட்கிறார் தசரதர். உடனே அதற்கு தேவேந்திரர், தசரதரே, மனிதருக்கு 3 கடன்கள் உண்டு. 1 தேவக்கடன், 2 ரிஷி கடன், 3 பித்ரு கடன். இதை தீர்க்காதவர்கள் பாவியாகிறார்கள். இதில் மகனை பெறுவதால் மட்டுமே பித்ரு கடன் தீரும். உனக்கு மகன் இல்லை, அதனால் நீயும் பாவியாகிறாய். பாவி உட்கார்ந்திருந்த இடம் என்பதால் அதை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டியது எங்களது கடமை என்கிறார் தேவேந்திரன். இந்த அவமானம் தசரதருக்குள் ஒரு வைராக்கியமாக எழுகிறது. தேவேந்திரனே, ஒரு மகனை பெற்ற பிறகுதான் இந்த சபையில் மறுபடியும் அடியெடுத்து வைப்பேன் என சொல்லி புறப்படுகிறார் தசரதன். உடனே புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறார். புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அப்படித்தான் ராமரும் பிறக்கிறார். எனவே அவமானத்தை தசரதர் இங்கு வைராக்கியமாக எடுத்துக்கொண்டதால் தான் நமக்கு ராமர் கிடைத்தார். அதனால் அவமானங்களை கண்டு அடங்கி போகாமல் அதனை வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே செல்வோம். நன்றி.